பாருங்கள் சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இது வந்து சப்பாத்தி சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சிக்கன் பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கோங்கம்மா. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாமல் கெட்டியான தயிர் 1 ஸ்பூன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கங்கம்மா. ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் சாப்பிட்றதுக்கு. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் வந்து மசாலா கூட நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறணும். இப்போ ஒரு கடாயில் 3 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 3 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துங்கம்மா. மல்லி வரப்பட்டு வரும்போதே வாசனை நல்லா வரும். அது வரலும் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வந்ததும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம். சிக்கன் இதை போல் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. ஒரு பக்கம் செவந்து வந்ததும் இப்போ வந்து அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகணும் சிக்கன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதே போல் நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் இருக்கிற சிக்கன்லாம் பொரிச்சு எடுத்துங்கம்மா. சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலே அதிகமாக எண்ணெய் இருந்தால் எடுத்துருங்க. இல்லைனா கம்மியாக இருந்தால் அதே எண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். 10 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்கம்மா. கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி எடுத்துக்குங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். எண்ணெய் வந்து சூடான எண்ணெய் தான், அதனால் 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் நம்ம மிளகு சீரகெல்லாம் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம். தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ வந்து இதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். தண்ணி வந்து இதுக்கு மேலே சேர்க்காதீங்கம்மா. இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கிரேவியாக. நம்ம வந்து ஏற்கனவே வந்து சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதே போல் நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் வந்து சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இது வந்து சப்பாத்தி சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதாம்மா, ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த சிக்கன் கிரேவி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.